வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, புதுசாக லான்ச் ஆகிருக்க zenfone Max Pro M2க்கும் Realme U1க்கும் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். Realme U1ல பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட பெஸ்ட் பட்ஜெட் ப்ராசஸர் Helio P70 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 3 GB RAM இருக்குது. அதுவே நீங்கள் zenfone Max Pro M2ல பார்த்தீங்கன்னா Snapdragon 660 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சுருக்க மாடல் 3 GB RAM மாடல். ரெண்டு ஃபோன்லேயும் எந்த சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட்டாக இருந்துச்சோ அந்த சாஃப்ட்வேர் நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்பீட் டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பூட் அப் டெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வெறும் 20 நொடிகள் தான் எடுத்துக்கிறாங்க பூட் அப் ஆகிறதுக்கு. இந்த பூட் அப் டைம் மிச்ச பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு ஃபோனையும் நம்ம ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் பேக்ரவுண்ட் ரன்னிங் ப்ராசஸையும் கிளியர் பண்ணிட்டேன். நம்ம இப்போ டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நான் பேசிக் ஆப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன பேசிக் ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன், செட்டிங்ஸ், இன்ஸ்டாகிராம். இந்த மாதிரி பேசிக் ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு ஃபோனும் நெக் ஆன் நெக் தான் இருக்காங்க. ஒரே டைம் தான் எடுத்துக்கிறாங்க ஆப்ஸ்லாம் லோட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா Max Pro M2 Snapdragon 660 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா Max Pro M2 தான் கேம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா Snapdragon ப்ராசஸரில் இருக்க GPU மீடியாடெக் ப்ராசஸரில் இருக்க GPUவோட கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. ஸோ கேம்ஸ்லாம் Max Pro M2 ஃபாஸ்ட்டாகவே லோட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கேம்ஸ் லோட் பண்ணது Max Pro M2க்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா Max Pro M2 வெறும் 80 நொடிகளில் ஸ்பீட் டெஸ்ட் ஒன்றை முடிச்சிருச்சு. அதுவே Realme U1 பார்த்தீங்கன்னா 88 நொடிகளில் தான் ஸ்பீட் டெஸ்ட் ஒன்றை முடிச்சிருக்கு. செகண்ட் ரவுண்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஆர்டரில் ஓப்பன் பண்ணுவோம். எப்படி ஃபோனால் ரேமில் ஆப்ஸ் எல்லாம் தக்க வச்சுக்குதுன்னு பார்க்குறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா Realme U1ஓட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மொக்கையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஆப் தான் மெமரியில் இருந்துச்சு. மிச்சம் எல்லா ஆப்பையுமே ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. Max Pro M2லேயும் ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. Max Pro M2 பார்த்தீங்கன்னா 5 ஆப் மெமரியில் வச்சுருந்தது. மிச்ச எல்லா ஆப்ஸையும் ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் என்ன நோட் பண்ணோன்னா நம்ம ரெண்டு ஃபோன்லேயும் 3 GB ரேம் மாடல் யூஸ் பண்ணுறோம். இதுவே 4 GB 6 GB ரேம் மாடலாம் யூஸ் பண்ணால் இன்னும் ரேம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். Max Pro M2 பார்த்தீங்கன்னா 51 நொடிகள் எடுத்துக்குது செகண்ட் ரவுண்டை முடிக்க. அதுவே Realme U1 பார்த்தீங்கன்னா 78 நொடிகளில் தான் ரேம் மேனேஜ்மெண்ட் ரவுண்டை முடிக்குது. இந்த ஸ்பீட்டர்ஸோட வின்னர்னு பார்த்தீங்கன்னா அது zenfone Max Pro M2 தான். Realme U1ல பார்த்தீங்கன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை, அப்புறம் டக்குன்னு ஆப்ஸை ஸ்விட்ச் பண்ணும்போது சின்ன சின்ன ஷட்டர்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் Realme ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் சால்வ் பண்ணி மீடியாடெக் Helio P70யோட ஃபுல் ப்ராசஸிங் பவரை யூஸ் பண்ணி இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே Realme U1ல கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா இந்த ஸ்பீட்டர்ஸ் நம்ம மறுபடியும் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க zenfone Max Pro M2 பர்ஃபார்மன்ஸ் பற்றி? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.